ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஹோம் லோன் வந்து க்ளோசிங் ஐடியா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 டிப்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து ஹோம் லோன் வந்து நம்ம எடுத்திருப்போம். வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தான் இல்லையா? அதனால் நம்ம ஹோம் லோன் வந்து எல்லாருமே எடுத்திருப்போம். எடுத்தது பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் அதை அடைக்கிறது தான் நம்மளோட பெரிய டார்கெட்டாகவே இருக்கும். நம்மளோட லைஃப்பை ஃபுல்லாக அந்த ஹோம் லோனுக்கே நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை எப்படி கொஞ்சம் ஈஸியராக நம்ம அடைக்கலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தால் நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான், எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹோம் லோன் எடுத்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 இயர்ஸுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டில் கட்ட முடியுதோ அதை வந்து கட்டி நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை கம்மி பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 20 லட்சம் நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம எப்படியாவது ஒரு 3 லேக்ஸாவது நம்ம வந்து அதில் கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த லோனில் வந்து பிரின்சிபலில் நம்ம ஸ்டார்டிங் 3 இயர்ஸில், அதாவது 1 to 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம கட்டுறது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐடியா. ஓகே, அடுத்து வந்து நம்ம மாதம் ஹோம் லோன் கட்டிகிட்ருப்போம். நமக்கு வந்து இஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிட்ருப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு இஎம்ஐ வந்து ஒரு 20,000 நமக்கு இஎம்ஐ பிடிக்கிறாங்க, மாதம் ஒரு 20,000 பிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 20,000 பிடிக்கிறது இல்லாமல் அந்த மாதம் நம்ம ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா நம்மளால் முடிஞ்சால் பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டபுள் த பெனிஃபிட்டாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து கண்டிப்பாக போனஸ் கொடுப்பாங்க கம்பெனியில். அந்த போனஸ் அமௌண்ட்டை தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணாமல் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக, பாதியாக கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அடிக்கடி ஏற்றுவாங்க. ஓகேங்களா? கம்மி பண்ணவும் செய்வாங்க, ஏற்றவும் செய்வாங்க. ஆனால் மேக்ஸிமம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஃப்ளோட்டிங் மெத்தடில் தான் வந்து ஹோம் லோன்ஸ் வந்து எப்போயுமே இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் மெத்தட் ஃபிக்ஸ்டு ரேட்டில் இருக்காது, ஃப்ளோட்டிங்கில் தான் கொடுப்பாங்க. நம்ம எடுக்கையில் கம்மியாக இருந்திருக்கும். இந்த கொரோனா பீரியட்ஸ்லாம் 6% இருந்தது லோனு, ஹோம் லோன் அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து 9%க்கு மேலே வந்துருச்சு. இது வந்து மினிமம் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் இருக்குது ஹோம் லோன்ஸு. ஓகேங்களா? 8.5லேருந்து 9% வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சப்போஸ் கம்மி பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க்கு போய் இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்களா, இது எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைடு வந்து அவங்களுக்கு ரெக்யூஸ் பண்ணணும். ரெக்யூஸ் பண்ணாதான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பண்ணுவாங்க. இது கம்மி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4,000 தான் நம்ம பிரின்சிபலில் போகுது. நம்ம 20,000 நம்ம கட்டுறோம். நம்ம வந்து 20,000 வந்து நம்ம கட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா? 20,000 நம்ம வந்து பே பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து நமக்கு ஒரு 4,000 தான் அசலில் போகுது அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி ஆகையில் இப்போ 8.5%, 55% இருக்கையில் நமக்கு 4,000 தான் போகுதுன்னா, அப்போ 7 பாயிண்ட் இருக்கையில் நமக்கு 6,000 கம்மியாக போகும் பிரின்சிபல். ஓகேங்களா? அப்போ 2,000 நமக்கு லாபம். இது வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எந்த பேங்க்கில் நம்ம லோன் எடுத்திருக்கோமோ அந்த பேங்க்கில் போயிட்டு நம்ம பேசணும். நம்ம பேசணுன்னா அவங்கக்கிட்ட, அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம், மாதம் கரெக்டாக எங்களோட இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேங்க்ஸில் பண்ணுறாங்க கம்பல்சரி. அடுத்து வந்து நம்ம அதான் பேங்க் இருக்குல்ல, நம்ம அந்த பேங்க்கை வந்து லோன் எடுத்திருக்க லோன் பிரான்ச் பேங்க்கை வந்து நம்ம அடிக்கடி போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி, நான் அந்த மாதிரி எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேங்க் ஒரு இடத்துக்கு அடிக்கடி நம்ம போகையில் தான், அந்த பேங்க்கோட அப்ரோச் பண்ணையில் தான் நம்ம இந்த கடனை சீக்கிரம் அடைக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனல் வந்து வரும். அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு ஹோம் லோனை பற்றின தகவல். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.